Hi viewers, நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா வீரே லைட்டிங் பத்தி பார்க்கலாம். வீரேல பாத்தீங்கன்னா நிறைய லைட்டோட டைப் இருக்குது. இன்னைக்கு பார்க்குற லைட் பாத்தீங்கன்னா வீரே மெஷ் லைட் எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சில செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா லைட்டிங்க்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. எந்த ஒரு மாடல் அவுட்புட் எடுக்கறனாலும் கூட ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் செட் பண்ணனும். ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அதுக்கப்புறம் லைட்டிங் எல்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்து கேமராவும் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவுட்புட் நம்மளால எடுக்க முடியும். அதனால வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து நான் ஸ்டேஜ் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் எல்லாம் எப்படி செட் பண்றதுங்கிறத வந்து பிரீஃபா சொல்லியிருப்பேன். இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் வியூல ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு ஸ்டேஜ்னு போட்டுக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு எட்டபிள் ஸ்ப்ளைன் 1 பிரஸ் பண்ணீங்கன்னா வெர்டெக்ஸ் வந்துடும். வெர்டெக்ஸ்க்கு அப்புறம் மூவ் டூல் வச்சு ஸ்னாப் டிசேபிள் பண்ணிக்கிறேன் ஸ்னாப்பை. ஸ்டேஜ் இது ஓகே. இப்போ செக்மெண்ட் எடுத்துட்டு இந்த 2 செக்மெண்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். மறுபடியும் 1 பிரஸ் பண்ணால் வெர்டெக்ஸ் வந்துடும். இதை வந்து ஃபில்லட் கொடுத்துருங்க. ஃபில்லட்ல எவ்வளோக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கர்வ் பண்ணிக்கிறேன். செகண்டு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஸ்டேஜை வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரூட் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரூட் கொடுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்றேன். இப்போ ஸ்ப்ளைன்ல வாலோட ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வெளியே வரும்போது இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா வந்து நான் ஒரு கிரே மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஸ்டேஜுக்கு. இப்போ நம்ம வால்ல வந்து டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் எடுத்து ஆட்டோ கிரிட் கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணுங்க. கரெக்டாக எனக்கு 55 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கு ஆங்கிள் ஸ்னாப் ஏ ப்ரெஸ் பண்ணி ஆங்கிள் ஸ்னாப் வச்சுறேன். இப்போ 90 டிகிரி கொண்டு வந்துடுறேன். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி. இதை வந்து நம்ம வால்ல சென்டரில் கொண்டு வந்துடுங்க. இந்த இதை வந்து எக்ஸ்ட்ரூடு மாடிஃபையரில் கொடுத்து வேணுங்கிற லெவலுக்கு எக்ஸ்ட்ரூடு கொடுத்துக்கலாம். இப்போ டெக்ஸ்டோட இப்போ ஃபாண்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நேம் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைல் தான் இல்லை, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து எனக்கு ஓகே. இதை வந்து பேக்ரவுண்டில் கரெக்டாக அட்டாச் ஆகிட்டு இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு ஃபாண்ட்டும் வந்து செட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கேமரா செட் பண்ணணும். கேமரா செட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 1 கிளிக்ல எப்படி செட் பண்ணுறதுன்னு. அதுக்கேற்ற மாதிரியே நான் இப்பயும் செட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வச்சுட்டு வீரே டூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, வீரே டூல்ஸில் கேமரா இருக்கு, பிசிக்கல் கேமரா. இதை கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்க்ரீன் வந்து வீரே கேமரா வந்து செட் ஆயிரும். பெர்ஸ்பெக்டிவ் பி ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னாலே போதும். இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக கேமரா செட் பண்ணியாச்சு. சி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கேமரா வியூ போயிடும். இப்போ ஒரு ரெண்டர் கொடுக்கறதுக்கு வந்து F9 கொடுத்தாலே போதும், ரெண்டர் ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அவுட்புட்டில் வந்து தெரியல, ஏன்னா சரியான லைட்டிங் வந்து நம்ம செட் பண்ணல. இந்த லைட்டிங் செட் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் லைட்டிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். லைட்டிங் நான் வந்து வீரே மெஷ் லைட் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். வீரே மெஷ் லைட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 IES லைட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். IES லைட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு எஃபெக்ட்ஸ். IES லைட் ஆட் பண்ணுறதுக்கு வீரேல போயிருங்க. லைட்டிங்கில் வீரேல பார்த்தீங்கன்னா IES லைட்டுன்னு இருக்கு. IES போயிடுறேன். இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வந்து வெளியே வந்துடுறேன். இப்போ ஆட்டோ கிரிட்ல தான் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் வியூ போயிடுறேன். ஃப்ரண்ட் வியூ இல்லை லெஃப்ட் வியூ போயிடுறேன். லெஃப்ட் வியூவில் இங்கிருந்து எனக்கு லைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த லைட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். டாப் வியூவில் போய் ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, கேமரா வியூ போனீங்கனாலே தெரியும், இந்த சைடில் இருந்து ஒரு IES லைட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரைட் சைடில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் ஆட் பண்ணிக்கிறதுக்கு லெஃப்ட் வியூ போய் இதே லைட்டை ஒரு காப்பி எடுத்து இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன் 180 டிகிரிக்கு. இப்போ ரெண்டர் கொடுக்குறேன். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து 2 டாட் இருக்கிற மாதிரி லைட் மட்டும் ரெண்டர் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு இமேஜஸ் வேற எதுக்குமே வந்து ஆப்ஜெக்ட்ல வந்து லைட் வந்து டைரக்டா படல. ஏன்னா IES லைட்டுக்குன்னே சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அந்த IES லைட்டை வந்து ஆட் பண்ணணும். IES லைட்ல இப்போ லைட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைட்டோட பாராமீட்டர்ஸ்ல போயிட்டீங்கன்னா IES ஃபைல்னு இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து நன்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே IES லைட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை டவுன்லோட் ஃபோல்டர்ல போய் IES லைட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளேங்கிற IES லைட்டு. அதே மாதிரி
இங்க பாருங்க ஐஎஸ் லைட் ஆட் பண்ணனவே அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறதுல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கு, அதாவது லைட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இது வந்து ஐஎஸ் லைட் வந்து ஆட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த லைட்டுக்கும் வந்து ஐஎஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த இதுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ கேமரா வியூல போய் ரெண்டர் எடுக்கிறேன். நம்ம கேமரா வியூ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்த்த மாதிரி தான் வச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளம் தான், அது ஒன்றும் இல்லை. நீங்க ரெண்டரிங் ஓபன் பண்ணிட்டு ரெண்டரிங்ல இருக்கிற ரெண்டர் கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வியூல வரும். இப்போ பாருங்க ஐஎஸ் லைட் 2 வந்து ஃபோக்கஸ் ஆகுது. ஆனா ஆப்ஜெக்ட் வந்து அதாவது இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வியூ ஆகல. டெக்ஸ்ட் வியூ ஆகணும்னா ஐஎஸ் லைட்டோட பவர் வந்து அதாவது இன்டென்சிட்டி வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு முன்னாடி நான் இங்க வேல்யூ சேஞ்ச் பண்ணவே வந்து எனக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக இங்க ஒரு ப்ரிவியூ காட்டணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நான் இன்டராக்டிவ் ரெண்டரிங் வந்து எனேபிள் பண்ணி விட்டுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லைட்டோட அதாவது அந்த லைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த லைட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைட்டு கீழே வந்தீங்கன்னா இன்டென்சிட்டி வேல்யூன்னு இருக்கு. இந்த இன்டென்சிட்டி வேல்யூ நீங்க இன்க்ரீஸ் பண்ண இங்க வந்து ஸ்டேஜ்ல தெரியும். இப்போ கேமரா வியூ போயிடுறேன். இப்போ பாருங்க இங்க இன்டென்சிட்டி வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி தான் ரெண்டு லைட்டுக்குமே வந்து நீங்க வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெண்டு ஐஎஸ் லைட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு இங்க கலர் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த கலர் வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஒரு இதுக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துட்றேன். உனியர் லைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தது டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ பெர்ஸ்பெக்டிவ் போயிடுறேன். பெர்ஸ்பெக்டிவ்ல உனியர் லைட் ஆட் பண்றேன். வீரே லைட் போய்க்கங்க. வீரே லைட்டை நார்மலா வந்து போட்டாலே வீரே பிளைன் லைட் தான் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஆனா எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து எனக்கு இந்த லைட் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா நான் வெறுமனா நீங்க இந்த லைட்டை வந்து ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி வச்சீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் வரும். ஆனா எல்இடி நியான் லைட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து வராது. ஆனா எனக்கு இந்த டெக்ஸ்ட்லயே வந்து நம்ம இந்த லைட் அதாவது வீரே பிளைன் லைட் வந்து ஃபுல்லாவே வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஷேப்லயே வந்து லைட் செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் வீரே மிஸ் லைட் வந்து யூஸ் பண்றோம். இந்த பிளைன் லைட்டை செலக்ட் பண்ணிட்டு அதோட பாராமீட்டர்ஸ் வேல்யூ போயிருங்க. அதுல வந்து டைப் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைப்பை கிளிக் பண்ணுங்க. கீழே பாத்தீங்கன்னா மெஸ்ன்னு ஒன்று இருக்கு. இந்த மெஸ்ஸை கிளிக் பண்ணீங்கனாலே நம்ம பிளைன் லைட் வந்து ஒரு கியூப் மாதிரி செட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம லைட்டை செலக்ட் பண்ணிட்டு பாராமீட்டர்ஸ் வேல்யூ போயிருங்க. அதாவது லைட்டோட பாராமீட்டர்ஸ் வேல்யூ போயிருங்க. அதுல பாருங்க மிஸ் லைட்னே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா பிக் மிஸ்ன்னு இருக்கு. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் தான் கிடையாது, நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வேணா செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து டாட் மேட்டக்குங்கிற அந்த நேம்குள்ள பாத்தீங்கன்னா இந்த லைட் ஃபுல்லாவே வந்து எனக்கு ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நான் கிரியேட் பண்ண போறேன். அதனால பிக் மிஸ்ன்னு கொடுத்து எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணா மட்டும் போதும். இப்போ பாருங்க நம்ம மிஸ் லைட் வந்து டோட்டலா நான் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் ஃபுல்லாவே வந்து ஆக்குபை பண்ணிருச்சு. இதுல இருந்து அந்த க்ளோ வர்றது எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் நியான் எஃபெக்ட்ல ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லைட்டிங்கோட கலர் சேஞ்ச் பண்ணாலும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா இருக்கிற கலர் கோட்லயும் போய் நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல கெல்வின் வேல்யூ யூஸ் பண்ணி கூட நீங்க கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மோடு பாருங்க கலர் வந்து கலர்ன்னு இருக்குது. கலர்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன கலர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டைப்பு டெம்பரேச்சர்னு வச்சீங்கன்னா அது இது வந்து கெல்வின் வேல்யூவோடது. வேல்யூ வந்து கம்மி பண்ணும்போது அந்த லைட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நைட் மோடு, டே, அப்புறம் வந்து ஈவினிங் டைம் இந்த ஸ்கை லைட் இதை வச்சுதான் வந்து கெல்வின் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா கலருங்கிறது வந்து நீங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டோட இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ணோம்னா மல்டிப்ளையர்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா லைட் வந்து ரொம்ப பிரைட்னஸா இருக்கும். ஓகேங்களா? நார்மலா பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து லைட்டா தான் வந்து க்ளோ ஆகுது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா க்ளோ ஆகணும்னா ஃப்ரேம் பஃபர்லயே பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து லென்ஸ் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஸ்டார் மாதிரி சிம்பிள் போட்டுருக்கு பாத்தீங்களா, இந்த கிளிக் பண்ணா லென்ஸ் க்ளோ இது மாதிரி எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போதே என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காவே வந்து நீங்க எவ்வளவு லைட்ஸ் பண்ணாலும் அத்தனை லைட்டுமே வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதாவது அவுட்புட்ல தான் வந்து அந்த க்ளோனஸ் வந்து நல்லா தெரியும். இதுல வந்து இன்டென்சிட்டி வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணவே ரெண்டர் ஆகும் போது அந்த க்ளோனஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். த்ரெஷோல்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்ல இந்த ஆப்ஷன்ஸ் கீழே பாருங்க லென்ஸ் ஸ்கிராச்சஸ், அதாவது கொஞ்சம் ஸ்டார் மாதிரி வரணுமா, அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வரணும், இல்ல ரேண்டம் மாதிரி வரணும்னாலும் கூட இந்த மாதிரி லென்ஸ் ஸ்கிராச்சஸ் எல்லாம் வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க உனியன் நோட் பண்ணிக்கங்க, நம்ம அப்ளை பண்ண லைட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பிளாட்டா அப்ளை பண்ணனால தான்
எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, இல்ல எனக்கு அந்த க்ளோனஸ் மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லைட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த லைட்டை வந்து இன்விசிபிள் பண்ணிருங்க. அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணனவே அந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கு. லைட்டோட பாராமீட்டர்ஸ்ல கீழே வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸ்ல பாருங்க இன்விசிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க வந்து டிக் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த லைட் வந்து இன்விசிபிள் ஆயிடும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு க்ளோனஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுல இருந்து நீங்க இன்டென்சிட்டி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நல்லா க்ளோ ஆகிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணி நிறைய மாடல்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இன்விசிபிளுக்கு மேலேயே பாருங்க டபுள் சைடு இன்விசிபிள், அதாவது டபுள் சைடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே க்ளோ ஆகும். ஏன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறத தான் வந்து இன்விசிபிள் பண்ணியிருக்கேன், பேக்ல இருக்கிறது இன்விசிபிள் பண்ணும்போது நல்லா க்ளோ ஆகி அந்த ஒரு எஃபெக்டே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வீரே மெஷ் லைட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கிரியேட்டிவா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வீரே மெஷ் லைட் யூஸ் பண்ணி லைட்டிங் எல்லாம் ஈஸியா க்ளோ பண்றதெல்லாம் கொண்டு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.